சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அநேகர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அநேகர் கேட்ட கேள்வி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை எங்களிடம் கேள்வியாய் கேட்டார்கள். இந்த நாளிலே அதற்கு நாம பதில பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடும் என்ற இந்த நிகழ்ச்சியின் முந்தைய செய்திகளை தவறாமல் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறது. Out! Lucifer spirit. Join us for a powerful and life-transforming service as Pastor Nelson Jasper ministers healing and deliverance with the anointing of the Holy Spirit. Witness the miraculous power of God as chains of sickness and experience personal breakthrough. This is an opportunity for you to receive divine healing, emotional restoration, and spiritual freedom. Through prayer, prophetic declarations, and the laying on of hands, Pastor Nelson Jasper will guide you to a place of complete restoration and deliverance. Whether you are battling physical ailments, emotional wounds, or spiritual attacks, this event is designed for your total healing. Bring your family and friends. Don't miss this powerful time of deliverance and restoration. Amavasai Deliverance Meeting starts at 6 p.m. Venue, Teshua Grace Tabernacle, number 9, Lourdu Mada Street, Nagal Kani, Krompit, Chennai 44. Contact us 962-970-6724, 962-971-0921. God bless you. சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் 8 அறிகுறிகளை நாம் பார்க்கலாம். அந்த 8 அறிகுறிகளை பற்றி தான் இப்பொழுது இந்த செய்தியிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்து அந்த சர்ப்பம் உங்களை தொடுகிறது என்றால், முதலாவது அது சொப்பனத்தின் வழியாய்தான் அந்த சர்ப்பம் உங்களை தொடும். தேவ பிள்ளைகளே, சொப்பனத்திலே உங்களை சர்ப்பம் துரத்தும். சிலரை சர்ப்பம் கால்களிலே கடிக்கும், சிலரை சர்ப்பம் கைகளிலே கடிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கர்ப்பம் தரிக்காமல் இருப்பாங்க. அவங்க கர்ப்பம் தரிக்கும் பொழுது சர்ப்பத்தை வைத்து செய்வனை செய்திருப்பார்கள் என்றால் அவங்களுக்கு சொப்பனம் இப்படி வரும். ஒரு சர்ப்பம் முட்டையை உடைத்து குடிப்பது போல சொப்பனம் வரும். அப்பொழுது அவங்களுக்கு அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தை கலைந்து விடும். ஆகையினாலே சர்ப்பத்தை வைத்து செய்வனை செய்தால், மாந்திரிகம் செய்தால், முதல் அறிகுறி சொப்பனத்திலே நீங்கள் சர்ப்பத்தை பார்ப்பீர்கள். இதுதான் முதலாவது அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் சர்ப்பம் உங்கள் அருகாமையிலே இருப்பது போலவே ஒரு உணர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு மிக நெருங்கிய நண்பரான ஒரு போதகர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல ஒரு சர்ப்பத்தின் போராட்டம் இருந்தது. அதற்காக அவர் பாரப்பட்டு ஜெபித்து அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் அவர் தூங்கிட்டு இருந்தப்ப
அவருடைய பெட்டில் அவர் போர்வைக்குள்ளார ஒரு சர்ப்பம் நெளிஞ்சி வர மாதிரி இருந்ததாம். கொஞ்ச நேரத்தில் அந்த சர்ப்பம் அவர் கால் மேலே ஏறி அவருடைய கால் தொடைக்கிட்ட வரும்பொழுது தான் அவருக்கு உணர்ச்சி வந்திருக்கு, ஏதோ ஒரு சர்ப்பம் என் மீது ஏறுகிறது என்று சொல்லி அவர் திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அப்படியே அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த இரவு நேரத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம், ஆண்டவரே இது என்ன என்று சொல்லி. அப்போ கர்த்தர் வெளிப்படுத்தினாராம், நீ துரத்துன அந்த சர்ப்பம் இந்த இரவு நேரத்தில் ரியலாக உன்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்குது, நீ நிறைய ஜெபிக்கணும் என்று சொல்லி. இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு திருமணமான தம்பதி டெஷுவா விடுதலை பெருவிழாவுக்கு என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் திருமணமாகி 2 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க வந்த உடனே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் நிறைய மிஸ்ட்ரியான காரியங்கள், நிறைய காரியங்கள் நடக்குது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் பாஸ்டர் சொன்னாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் அவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது நடுராத்திரி அந்த நபர் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒய்ஃப் அவருடைய கண்ணுக்கு சர்ப்பம் மாதிரியே தெரிவாங்களாம். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாராம். எந்திரிச்சு உட்காந்து பார்க்கும் பொழுதும் சர்ப்பம் மாதிரி தெரிவாங்களாம். அவர் எந்திரிச்சு நடந்து போயிடுவாராம். கொஞ்ச நேரம் அந்த ரூமுக்கே வரமாட்டாராம். இன்னும் சில நாளில் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு சர்ப்பம் படுத்திருக்கிற மாதிரி அவர் பார்ப்பாராம். இப்படி 2 வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை பார்த்து பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா திருமணமான அந்த தம்பதிகள் அவர்களுக்குள்ளாய் சரியான உறவே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அன்றைய தினத்தில் அவர்களுக்கு நாங்கள் ஜெபித்தோம். தேவ ஆவியானவர் அவர்களை தொட்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சில நேரத்திலே சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் உங்களுடைய கண்களுக்கு ரியலாகவே காட்சியளிக்கும், உங்களோடு கூட இருப்பது போலவே காட்சியளிக்கும். இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல நிறத்திலே சர்ப்பம் சொப்பனத்தில் வரும். வெள்ளை நிறத்தில் சர்ப்பம் வரும், கருப்பு நிறத்தில் சர்ப்பம் வரும், சிவப்பு நிறத்தில் சர்ப்பம் வரும், மஞ்சள் நிறத்தில் சர்ப்பம் வரும், இன்னும் பழுப்பு நிறத்தில் சர்ப்பம் வரும், நீல நிறத்தில் சர்ப்பம் வரும், ஊதா நிறத்தில் சர்ப்பம் வரும், பல வர்ணத்தில் சர்ப்பம் வரும். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் இப்படியாப்பட்ட சர்ப்பம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இப்படியாப்பட்ட சர்ப்பங்கள் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சர்ப்பம் வரும். அப்போ இப்படிப்பட்ட பல நிறத்தில் வருகிற சர்ப்பம் உங்களுடைய சொப்பனத்தில் வந்தால் இதை குறித்து நாங்கள் முந்தைய செய்தியில் அநேக காரியங்களை பேசியிருக்கிறோம். நீங்கள் அந்த செய்திகளை பாருங்கள். 3வது அறிகுறி, பல நிறத்தில் சர்ப்பம் வரும். இது 3வது அறிகுறி. 4வது அறிகுறி, ஒரு சர்ப்பத்தை வைத்து உங்களுக்கு மாந்திரிகம் செய்திருப்பார்கள் என்றால் உங்களுடைய உச்சம் தலையில் அல்லது உங்களுடைய தலையில் சர்ப்பம் ஓடுவது போல் இருக்கும். இந்த சர்ப்பம் ஓடுவது போல் ஒரு நபருடைய தலையில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது குழப்பம் ஏற்படும், 2வது அந்த நபருக்கு மறதி இருக்கும், 3வது இச்சையின் பார்வையை அந்த சர்ப்பம் உண்டாக்கும், 4வது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, 5வது வேலையில் கவனம் செலுத்த முடியாது, 6வது காரியம் அடிக்கடி அந்த நபருக்கு தலை வலிய இந்த சர்ப்பம் உண்டாக்கும், 7வது எப்பொழுது இவங்க யாரை பார்த்தாலுமே சந்தேகம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படியாப்பட்ட சர்ப்பம் இவங்கக்கிட்ட சொப்பனத்தில் வரும் பொழுது பெண் ரூபத்தில் வரும். இது சர்ப்பமாகவே இருக்காது, ஆனால் இது பெண் ரூபத்தில் வரும். தேவ பிள்ளைகளே, 5வது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்திருந்தால் அந்த குறிப்பிட்ட சர்ப்பம் உங்களுடைய முதுகு தண்டலும்பில் அமர்ந்திருக்கும். முதுகு தண்டலும்பில் அமர்ந்து உங்கள் தலையில் அதோடைய தலையை வைத்து கொண்டு உங்களுடைய கண்களோடு
அந்த சர்ப்பத்தின் கண்கள் இணைக்கப்படும். முதுகு தண்டெலும்புல சர்ப்பம் உட்கார்ந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முதுகு தண்டெலும்புல சரியான வலி ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உட்காந்து வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் முதுகு தண்டெலும்புல ஒரு வலி உண்டாயிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சிலர் அடிக்கடி கீழே விழுவாங்க. இந்த மாதிரியான மாந்திரிக பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க அடிக்கடி கீழே விழுவாங்க. விழும் பொழுது என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு அடிபடுற இடம் முதுகு தண்டெலும்பாக இருக்கும். மாடிப்படியில் இறங்கும் பொழுது விழுவாங்க, முதுகு தண்டெலும்பில் அடிப்படும். இப்படி அடிபடுற இடமே முதுகு தண்டெலும்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டெலும்பில் இருக்கிற அந்த எலும்புகள் நகர்ந்துடும். அது நகர்ந்துடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும். டாக்டர்ஸ்கிட்ட போய் காமிப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற போன் நவுந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வேற ஒரு போன் நகரும். இதுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கவே இருக்காது. அப்படி பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னா இது ஒரு மாந்திரிக பிரச்சனை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மிடில் ஏஜ் உள்ள ஒரு அருமை தாயார், அவங்க டெஷுவா மீட்டிங்க்கு வந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டெலும்பில் அந்த குறிப்பிட்ட போன், கீழே இருக்கிற 2 போன் இடம் மாறி போயிடுச்சு, நான் எங்கே போனாலும் இது சரியாகலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்பொழுது அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, தண்டெலும்பை தொற்று இருக்கிற பொல்லாத பிசாசே வெளியே போன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவங்க தண்டெலும்புல ஒரு சவுண்டு கேட்டது. 2 போனும் சரியான இடத்துல அமர்ந்துடுச்சு. அதற்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, பிசாசானவன் எவ்வளோ வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஆகையினால இப்படியாப்பட்ட சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்யும் பொழுது இப்படியாப்பட்ட முதுகு தண்டெலும்பு பலவீனம் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. முதல் பிரச்சனை முதுகு தண்டெலும்புல தான் வந்திருக்கும். முதுகு தண்டெலும்புல பிரச்சனை வந்த பிறகு திடீர்னு நடக்க முடியாமல் போயிடுவாங்க. சர்ப்பம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடக்க முடியாதபடிக்கு கால்களை பிடித்து வைத்திரும். அப்போ இது முதுகு தண்டெலும்புல அமர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் தீர்வு கொடுக்க முடியும். ஆகையினால 5வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு முதுகு தண்டெலும்பு பிரச்சனை வந்தா இது சர்ப்பத்துடைய போராட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்கள்ல பிரச்சனை வரும். கண்ணில் ஊசி குத்துற மாதிரி இருக்கும். கண்ணில் பார்வை குறைபாடு வரும். கண் எரிச்சல் வரும். இப்படியாப்பட்டவர்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய் காமிப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது. இதை பல கோணத்தில் கொண்டு போயிடும். கண்ணில் பிரச்சனைன்னு சொல்லி போவாங்க. கண் டாக்டர் பார்ப்பாங்க. அவங்க படித்ததை வச்சு அவங்க சில காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இது நெகட்டிவாகவே போயிட்டுருக்கும். இன்னும் அந்த கண் பிரச்சனைக்கு தீர்வே நம்ம காண முடியாது. அப்படி இருந்தால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சர்ப்ப ஆவியின் பிரச்சனை என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சில நேரத்தில் கண் பார்வையையே இந்த சர்ப்பம் பிடுங்கிட்டு போயிடும். இந்த குறிப்பிட்ட ஊழியத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை டெஷுவா விடுதலை பெருவிழாவுக்கு ஒரு வாலிப மகனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த வாலிப மகனுக்கு கண் பார்வை மங்கி போயிடுச்சு. கை கால்கள் நடக்க முடியாம அந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த வீட்டாருக்கு என்ன நடக்குது எங்க வீட்டுல தெரியலன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அவனை தூக்கிட்டு வந்து அழுது புலம்பினார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்துக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க துவங்கினேன். அவங்க சொன்னாங்க, இந்த பையன் நீங்க பார்க்குற மாதிரி இருக்க மாட்டான். இவன் நல்லா ஹைட்டா இருந்த பையன், நல்லா ஓடுவான், நல்ல ஒரு அத்லட்டா இருந்த பையன். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எப்படியாவது என் பையனை இயேசு கிறிஸ்து காப்பாற்றணும், நீங்க அவனுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. சரி, அவனுக்காக நான் ஜெபிக்க துவங்கினேன். கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார்.
அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய இடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 7 கற்கள் வேலியாக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அப்பொழுது அவங்கள பார்த்து சொன்னேன், உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல 7 கற்களை நீங்க நிக்க வச்சிருக்கீங்க, வேலி கட்டி வச்சிருக்கீங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, ஆனா 7 கல் நீங்க எப்படி சொல்றீங்க, நாங்க 7 கல் நட்டு வச்சோம்னு சொல்லி எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஃபோன் அடிச்சு கேட்குறோம்னு சொல்லி ஃபோன் அடிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டாக அங்கே 7 கற்கள் இருந்தது. அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, அந்த இடம் எங்களுடைய இடம், ஆனால் அருகாமையில் இருக்கிற ஒரு நபர் தனக்கு அதை சொந்தம் கொண்டாடி இதை எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இப்போ கேஸ் போட்டிருக்கிறோம், கேஸ் போட்டு கடந்த வாரம் இந்த கேஸு நாங்கள் ஜெயிச்சிருக்கணும் பாஸ்டர். என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய அட்வொகேட் இதற்கு வாதாடுவதற்காக அங்கே போய் கோர்ட்டில் நிற்கும் பொழுது திடீர்னு அந்த கோர்ட்டில் அவர் கண் பார்வை மங்கி கீழே விழுந்து நாய் மாதிரியே நடந்து போனார். அந்த செஷனே க்ளோஸ் ஆயிடுச்சு. அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடினாங்க. இன்னைக்கு வரையும் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது குறிப்பிட்ட அட்வொகேட்டுக்கும் மாந்திரிகம் செஞ்சிருக்கிறத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு பிற்பாடு இந்த குடும்பத்திற்காக சில காரியங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சரியாக 21 நாளில் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்த மாந்திரிகம் எரிக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட வாலிபனுக்கு கண் திறக்கப்பட்டது. அந்த காரியம் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே பாருங்க, சர்ப்பம் ஒரு மனுஷனை தாக்கும் பொழுது கண்ணை எப்படி இது தாக்குது பார்த்தீங்களா? ஆகையினால கண் பிரச்சனைகள் அதுக்கு தீர்வே இல்லாமல், அதாவது நம்மளுடைய மருத்துவர்கள் பார்த்தும் அது சரியாகலை அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது மாந்திரிக பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 7வது அறிகுறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைனா என்னங்க? முதல்ல நல்லா கேட்டுக்குங்க. சர்ப்பத்தை வச்சு மாந்திரிகம் செஞ்சிட்டா அது கொடுக்கிற மற்றொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபிட்ஸ், அதாவது வலிப்பு நோயை கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாந்திரிகம் செஞ்சுருப்பாங்க, அந்த நபர் அதுவரை நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு வலிப்பு நோய் அட்டாக் அவங்களுக்கு வரும். ஒரு வாலிபனாக இருக்கலாம், சின்ன வயசு பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களாக கூட இருக்கலாம். திடீர்னு சொல்லி அந்த வலிப்பு நோய் அட்டாக்கை கொடுக்கும். அப்போ இந்த அட்டாக் பண்ணும் பொழுது சர்ப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் அட்டாக் பண்ணும். பிரெயினை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நடந்த ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். டிஷுவா விடுதலை பெருவிழால கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப சகோதரியை அழைச்சிட்டு வந்தாங்க பாருங்க. அப்போ அந்த வாலிப சகோதரிக்கு நான் ஜெபிக்க துவங்கினேன். அவங்க அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைக்கு 21 வயசு ஆகுது, ஆனால் 8 வருஷம் இவளுக்கு இந்த வலிப்பு நோய் அட்டாக் இருக்கு. இவன் நல்லா படிப்பாயா, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்தா, திடீர்னு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த வலிப்பு நோய் வந்த பிறகு ஸ்கூலுக்கு எங்களால் சரியாக அனுப்ப முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 முறைனாது வலிப்பு நோய் வந்துடும், எங்கே உழுறானே சொல்லி எங்களுக்கு தெரியாது. சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பிள்ளை மேலே கையை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்த பிள்ளைக்கு நீ ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்க அம்மா மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணு, காரியங்களை நீ தெரிந்து கொள்வாய். அப்போ அவங்க அம்மா மேலே கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்குள்ளார இருந்த சர்ப்பத்தின் ஆவி வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போ அந்த சர்ப்பத்தின் ஆவி சொன்னது, இவர்களுடைய சொந்தக்காரர்கள் தான் இவர்களுக்கு மாந்திரிகம் செய்தார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தார்கள். நான் தான் இந்த பிள்ளைக்கு வலிப்பு நோயை கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. அதை கேட்ட உடனே அந்த குடும்பத்தாருக்கு மிக வேதனை, கவலை.
அன்றைய தினம் கர்த்தராகிய தேவன் அவர்களை தொட்டார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்யும் பொழுது அது நரம்பு மண்டலங்களையும் அது தொடுகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த சர்ப்பத்தை வச்சு மாந்திரிகம் செய்யும் பொழுது சில டைம் சர்ப்பமும் குரங்கையும் இணைத்து மாந்திரிகம் செய்வாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தையும் பன்றியையும் இணைத்து மாந்திரிகம் செய்வார்கள். சில நேரத்தில் சர்ப்பத்தையும் குட்டி சாத்தானையும் இணைத்து மாந்திரிகம் செய்வார்கள். இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இதெல்லாம் வரப்போகிற நிகழ்ச்சியில் ரொம்ப இன்டெப்த்தாக நான் பேசலாம்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர் நீங்கள் மந்திரவாதியாக இருந்து ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி யாரும் என்னை கேட்டுறாதீங்க. நான் மந்திரவாதியாக இருந்து ரசிக்கப்படவில்லை. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஊழியத்தில் இடைப்படும் பொழுது அநேக கட்டிலிருந்து அவங்கள டெலிவர் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் இதை நாங்கள் எங்களுக்குள்ளாகவே வைத்து கொள்ளக்கூடாது. இதை நாங்கள் அநேகருக்கு சொல்ல வேண்டும். காரணம், ஒவ்வொருவரும் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே. இந்த சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்யும் பொழுது நரம்பு பிரச்சனைகளை உண்டாக்கும் சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ போதகர்களுக்கு நான் ஒரு சில அறிவுரைகளை கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் சர்ப்பத்தை துரத்தும் பொழுது ஒருவேளை நீங்கள் ஜப குறைவோட நீங்கள் துரத்தினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டாருக்கு இப்படியாப்பட்ட நரம்பு சம்பந்தமான பலவீனங்களை பிசாசு கொடுக்கும். திடீர்னு உங்கள் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். இல்லை உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வலிப்பு நோய் கொண்டு வரும் பிசாசு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஜப ஆவியை அதிகப்படுத்தி, உங்கள் ஜப நேரத்தை அதிகப்படுத்தி சர்ப்பத்தை நீங்கள் துரத்தும் பொழுது ஜாக்கிரதையாக நீங்கள் டீல் பண்ணணும். நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யுங்க. அடுத்து சர்ப்பத்தை வச்சு செய்வனை செஞ்சால் நரம்பு சம்பந்தமான வேறொரு பிரச்சனை, மூளை சம்பந்தமான வேறொரு பிரச்சனை என்னத்தை பிசாசு கொடுக்கும் அப்படின்னா ஆட்டிசம் போன்ற பலவீனத்தை கொடுத்துரும். இந்த ஆட்டிசம் போன்ற பலவீனம் உள்ள இந்த குழந்தைகள் எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல திருமணம் ஆயிருப்பாங்க. திருமணமான உடனே அவங்க கன்சீவ் ஆயிருப்பாங்க. இப்போ இந்த குடும்பத்துக்கு ஒரு சர்ப்பத்தின் செய்வனை இவங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா கணவனார் அடிக்கடி மனைவியை சந்தேகப்படுவாங்க. மனைவிக்கு ஒரு மன உளைச்சல் வரும். இல்லை மாமியார் மூலமாக ஒரு பிரச்சனை வரும். மாமியார் மூலமாக இந்த மருமகளுக்கு மன உளைச்சல் உண்டாகும். இந்த மன உளைச்சலை பிசாசு உண்டாக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையுடைய நர்வ்ஸை அது தொட ஆரம்பிக்கும். அப்போ பிறக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் போன்ற நோய்களோடு பிறக்கும். தேவ பிள்ளைகளை, ஆகையினால ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டாக் வரும் பொழுது ஜெபத்தில் அந்த குடும்பம் இதை மேற்கொள்ளணும். தேவ பிள்ளைகளே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். டெஜுவா விடுதலை பெருவிழாவில் ஒரு 17 வயது மதிப்பிற்குரிய ஒரு வாலிபனை அழைத்து வந்தார்கள். அவனுக்கு ஆட்டிசம், அவனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அந்த அம்மா நடந்த சம்பவத்தை என்கிட்ட பகிரும் பொழுது என்னுடைய இருதயமே சுக்கு நூறாக உடைஞ்சது. தேவ பிள்ளைகளே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நல்ல ஒரு பண வசதி கொண்ட ஒரு நல்ல ஒரு குடும்பம். அப்போது இவங்களுக்கு அந்த குழந்தை பல வருடத்திற்கு பிறகு பிறந்திருக்குது. அப்போ அந்த ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நாள் இரவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கை குழந்தைய பக்கத்தில் வச்சு தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் ஏதோ ஒரு பொம்மை, அந்த பொம்மையை யாரோ தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும் பொழுது அந்த பொம்மை இந்த பையன் மேலே, இந்த குட்டி குழந்தை மேலே விழுற மாதிரி சொப்பனம். அந்த பொம்மை அந்த குழந்தை மேலே விழுந்த மாதிரி காணும் பொழுது அருகாமையில் இருந்த அந்த குழந்தை நைட்டு நேரத்தில் பயங்கரமான ஒரு கூச்சல் போட்டு அழுததாம். இந்த அம்மா எழுந்து உட்காந்து அப்படியே அதை தாளாட்டி அணைத்து கொண்டு பால் கொடுத்தாருக்கலாம். அவ்வளோதான். அதற்கப்புறம் அந்த குழந்தை சின்ன பிள்ளையா வளர 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 அந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருந்தது. அதுதாங்க ஆட்டிசம். பாருங்க,
இப்படியாப்பட்ட மாந்திரீகங்களை செய்யும் பொழுது சந்ததியை தொடும் கிரியைகள் மோதுகிறது. இது ஒரு சர்ப்ப ஆவியாய் செயல்படும், நரம்புகளை தொடுகிற பலவீனத்தை கொடுக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்திருப்பார்கள் என்றால், முதல்ல வலிப்பு நோயை பற்றி பார்த்தோம், அடுத்தது ஆட்டிசத்தை பற்றி பார்த்தோம், அடுத்தது ஓசிடி என்று அழைக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோயில் பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் என்ற ஒரு சுரபி ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். இது குறைந்தால் இப்படியாப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை வரும். எப்படியாப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கை கழுவுறவங்க ஒரு நாளைக்கு கை கழுவிட்டே இருப்பாங்க, இல்லை வீடை கிளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செஞ்ச வேலையை ரிப்பீட்டடாக செய்வாங்க. இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்ரூமில் போய் நிற்கிறாங்க அப்படின்னா பாத்ரூமில் இருக்கிற அந்த ப்ளஷோட்டை நக்குன்னு தோணும், இல்லை யாராவது ஒரு மனிதனை பார்த்தா எதையாவது வைத்து குத்துணுன்னு தோணும். இது இந்த நோயுடைய பேசிக் பிரச்சனை. சிலர் இதை நோயாக பார்ப்பாங்க. இது ஒரு போராட்டம். எல்லாமே நோய் கிடையாது. ஒரு முறை டெஷுவா விடுதலை பிரிவிலால் ஒரு அன்பு குடும்பம் வந்தாங்க. அதில் தன்னுடைய தாயாருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஓசிடி பிரச்சனை. இது எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாகலை. சரி, தேவனை நாங்கள் நாடி வந்திருக்கோம்னு சொல்லி வந்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஜெபிப்பதற்காக கையை நீட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்குள்ளார இருக்கிற சர்ப்பம் கத்த ஆரம்பிச்சுது. என்னன்னு கேட்டால் அது சொன்னிச்சு, பிரெயினில் நான் உட்காந்து இந்த குறிப்பிட்ட குறைபாடை நான் தான் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னிச்சு. பாருங்க தேவ பிள்ளைகளே, எனக்கே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதுவரையும் ஓசிடின்றது ஒரு நோயாக இருக்குது அப்படிதான் நான் நினச்சேன். சிலருக்கு ட்ரீட்மெண்ட் வழியாக அந்த ரியலான நோயாக இருக்கும் பொழுது அது சரி பண்ணிடலாம். ஆனால் சர்ப்பத்தின் வழியாய் இந்த நோய் வரும் பொழுது இது பேயாய் செயல்படுகிறது தேவ பிள்ளைகளே. இதை யாராலையும் சரி பண்ண முடியல. அப்போ அந்த அம்மாவுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த சர்ப்பம் வெளியான பிறகு அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் வந்தது தேவ பிள்ளைகளே. ஆகையினாலே சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் என்ன அறிகுறி என்றால், நரம்பு சம்பந்தமான மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். இதை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் நரம்பு பிரச்சனை வரும்னு சொன்னேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், தலை ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருந்திருப்பாங்க, சர்ப்பத்தை வைத்து செய்வனை தாக்கின பிறகு தலை ஆடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு தலை பகுதி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அவங்க கால்லையும் வைப்ரேஷன் இருக்கும். இப்படியாப்பட்ட பிசாசுகளை நான் துரத்தி இருக்கிறேன். இதெல்லாம் மோசமான காரியங்களை மனுஷனுடைய உடலிலே விளைவிக்கும் தேவ பிள்ளைகளே. ஆகையினாலே இப்படியாப்பட்ட ஆவிகளை குறித்து நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். 8வது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் அது கர்ப்பப்பையை தொடும் தேவ பிள்ளைகளே. சில சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்யும் பொழுது இந்த சர்ப்பம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை விழுங்குவதற்காகவே வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் மலை பாம்பு வரும், சிலருக்கு சொப்பனத்தில் பாம்பு முட்டையை உடைக்கிற மாதிரி வரும், சிலருக்கு சொப்பனத்தில் கர்ப்பப்பையில் ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும், இல்லை வயிற்றில் சுத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை தரிக்க முடியாதபடிக்கு இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படும் தேவ பிள்ளைகளே. ஆகையினால இந்த சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிச்சிருக்கும், அவங்க குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும். திடீர்னு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா குழந்தையோடைய முதுகு தண்டெலும்புல பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டெலும்பு அது ரொம்ப பலவீனமாக இருக்கு, இல்லை முதுகு தண்டெலும்பே வளைஞ்சி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தைய கலைத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் ஒரு கர்ப்பப்பையை
தொட்டால் இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வரும் தேவ பிள்ளைகளே. அடுத்து, சர்ப்பம் ஒரு கர்ப்பப்பையை தொட்டால் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி குன்றி பிறப்பாங்க. ஆகையினால இப்படியாப்பட்ட அறிகுறிகள் இருக்குமானால் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கலாமா? கவலையை விடுங்க. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள், இப்படியாப்பட்ட பலவீனங்கள், இப்படியாப்பட்ட மாந்திரிகங்கள் உங்களை தாக்கும் பொழுது முதல்ல பயப்படாதீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் தியானித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை தொட்டு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த சர்ப்பத்தின் அறிகுறி யாருக்காவது இருக்குமானால், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, கண்களில் பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, பிரெயின்ல பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, இது எப்படியாப்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, முதுகு தண்டெலும்புல இருக்கும் வலிகளாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுதே நீர் உடைத்து போடுவீராக. ஒரு வல்லமை இப்பொழுது அவர்கள் மீது இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பூரண சுகத்தை உண்டாக்கி கொடுப்பீராக தகப்பனே. கரங்கள்ல வைத்திருக்கிற தண்ணீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்னியாய் என் தேவன் மாற்றுவீராக. அந்த இரத்தத்தை பருகும் பொழுதே ஒரு பெரிய நன்மையை அவர்கள் காண இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா ராஜா, கர்த்தாவே, வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு பலப்படுத்தி விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவன், நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.